ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்லை ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அந்த 31வது அதிகாரம் முழுவதும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். குணசாலியான ஸ்திரீ கிட்ட இந்த குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குன்ட்டு. ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அது பெண்களுக்கான வசனமாக இல்லாமல் ஆண்களுக்கான வசனம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆண்கள் தான் குணசாலியான ஒரு ஸ்திரியை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நிறைய ஸ்திரீகளுக்கு நடுவாக ஒரு ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது இல்லை, அது ஒரு பெண்ணுக்குள் இருக்கிற ஒரு குணத்தை கண்டுபிடிப்பதை பற்றி பேசுகிறது. அதாவது உங்களுடைய மனைவிக்குள்ளாக ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணத்தை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்படி வெளியே கொண்டு வருவதற்கு முதலாவது என்ன செய்யணும்னு அதிலே பதில் கொடுத்திருக்கிறது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமானது. அப்போ உங்களுடைய மனைவிக்குள்ளாக ஒரு விலை உயர்ந்த குணம் இருக்கிறது. அதை ஒரு கணவனால் தான் வெளியே கொண்டு வர முடியும். ஒரு சோம்பேறியின் இடத்துல ஒரு நல்ல நிலத்தை கொடுத்தா கூட அதை அவன் காஞ்சூரி மூடத்தக்கதாக அந்த நிலத்தை பாழ்படுத்தி விட முடியும். ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனிடத்துல ஒரு வறண்ட பூமியை தந்தா கூட அதை அவன் பண்படுத்தி பாதுகாத்து அதற்குள்ளாக இருந்து விளைவுகளை வெளியே கொண்டு வர முடியும். அப்படிதான் திருமண வாழ்வையும் கூட வேதாகமம் பார்க்கிறது. இதுல இந்த முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது என்று சொல்லும் பொழுது எந்த முத்துவுக்கும் அதனுடைய விலை தெரியாது. எந்த முத்துவும் அதனுடைய விலையை அதுவே தீர்மானிப்பது இல்லை. ஆனா ஒரு முத்துக்களை குறித்து நன்றாக அறிந்த ஒரு வியாபாரி அந்த முத்துவுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்கிறார். அதுதான் அந்த முத்தினுடைய விலையாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதுபோல எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய மதிப்பு தெரிகிறது இல்லை, எப்படி முத்துவுக்கு தன்னுடைய மதிப்பு தெரியாதோ அது போல. ஆனா அந்த வியாபாரி அந்த முத்துவுக்கு மதிப்பை நிர்ணயிக்கிறது போல ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறானோ அதுவே அவளுடைய மதிப்பாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி நிர்ணயிக்கப்படும் பொழுது நீங்க அதிகமான மதிப்பை அதற்கு வைக்கும் பொழுது அவளுக்குள் இருக்கிற திறமைகள் வெளியே வருகிறது. ஆகவே உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டாக வேண்டுமானால் அவர்களுக்கு அதிகமான மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கு கொடுங்கள். எப்படி அவர்களுக்குரிய கனத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது புரியுமானால், ஒரு மனிதன் ஒரு நிலத்துக்குள்ள இருக்கிற முத்தை கண்டுபிடித்த உடனே தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானா உங்கள் மனைவியை நீங்கள் முத்தாக அது போன்ற நீங்கள் மதிப்பீர்களானால் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட அதை மேன்மையாக கருதுவீர்கள். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ முகம் தெரியாத நமக்கு பழகாத ஒருவர் நம்ம இடத்துல முகவரி கேட்டா எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அன்போடு கூட அவங்களுக்கு அந்த முகவரியை சொல்றோம். ஆனா அதே நேரத்துல நம்முடைய மனைவி நம்ம கிட்ட ஏதாவது கேட்டா ஏன் எரிச்சல் அடைகிறோம்னா, நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது அதுல இருந்து புரிகிறது. ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, நாங்க வெளியே இருந்து டயர்டா வர்றோம், வேலைக்கு போயிட்டு டயர்டா வர்றோம், களைப்பா வர்றோம், வீட்டுல வந்தோடனே படுக்கணும்னு தானே தோணும், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும்னு தானே தோணும். அந்த நேரத்தில் இவங்க நமக்கு தொந்தரவான கேள்விகளை கேட்டால் எப்படி நம்மளால் சகிச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்ப்போம். நம்ம ரொம்ப டயர்டாக வர்றோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம். அப்பொழுது நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நமக்கு டயர்டு இருக்குமானா, அந்த டயர்டு இருந்தால் கூட அந்த நண்பரை முக்கியத்துவமாக கருதுகிறதுனால அவரோட உட்காந்து பேசுவோம், நம்ம டயர்டை மறந்துடுவோம். அப்போ எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினால் இந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஒன்று, அவர்கள் கடினமான காயப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் பேசாமல்
இருப்பதன் மூலமாக மதிப்பு கொடுக்கலாம். இரண்டாவது, அவர்கள் பேசும் பொழுது நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் கவனிப்பதன் மூலமாக மதிப்பு கொடுக்கலாம். மூன்றாவது, நீங்கள் தவறு செய்ததாக உணர்ந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கலாம். நான்காவது, அவர்களுக்கு உணர்ச்சி மிக்க காரியமாக தோன்றுகிற, அவர்கள் ஒரு காரியத்தை மதித்து பேசும் பொழுது அதை பரியாசம் பண்ணாம அதை ரொம்ப குறைவான மதிப்பீடு செய்கிற வார்த்தைகளால நீங்க பேசாம அதற்குரிய அவர்கள் என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை நீங்க கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எதிர்த்தாப்புல உங்கள் பிள்ளைகளே வந்தாலும் கூட அதைவிட முதலாவது உங்கள் மனைவியினிடத்துல பேசுவீர்களானால் அவர்களுடைய மனதிலே நீங்கள் உயர்வான இடத்தை பெற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களிடத்திலேயே உன்னை விட நான் வேறு எதற்காவது மதிப்பு கொடுக்கிறது போல் உனக்கு தெரிகிறதா, அல்லது உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் உன்னை உணர வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளை மனம் விட்டு பேசுவதன் மூலமாகவும் நீங்கள் அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக குணசாலியான ஸ்திரீயை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும்.